இந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறது எல்லோருடைய மனதை நோக்கி அகில இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, மிகப்பெரிய ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மிக மிக ஒரு மோசமான, மிக மிக ஒரு கேவலமான ஒரு சம்பவம் கோயம்புத்தூர் அருகே சூரூரில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு இனி நல்ல ஆட்சி வரும் என்று மக்கள் வாக்களித்தார்கள். தொடர்ந்து அதே நிலைமை இப்பொழுது நீடித்திருக்கிறது. மிகவும் ஒரு மோசமான சூழ்நிலை, சட்டம் ஒழுங்கு. இதற்கு தொடர்ந்து முதலமைச்சர் நேற்று பேட்டி கொடுத்திருக்கிறார். உறுதியான நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். காவல்துறை உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுத்து இந்த சம்பந்தப்பட்டவர்கள் இனிமேல் இதுபோன்ற ஒரு சம்பவம் எங்கேயும் நடைபெறக்கூடாது என்பது நிரூபிக்க வேண்டும். உடனடியாக அது நிரூபிக்க வேண்டும். இது காலம் தாழ்த்தக்கூடாது. அதனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிச்சயமாக அரசாங்கம், முதலமைச்சர் 1 கோடி ரூபாய் அதற்கு நிதி வழங்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நானும் மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு முருகன் அவர்களும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேலஞ்சர் துறை, நம்முடைய மாவட்ட தலைவர் ஹரி மற்றும் கோபி உள்பட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லோரும் இன்றைக்கு வந்து, நேற்று முன்தினம் வந்து கட்சியின் சார்பாக இயன்ற உதவியை நாங்கள் செய்திருக்கிறோம். அரசாங்கம் தனது கடமையை உடனடியாக செய்ய வேண்டும். 1 கோடி ரூபாய் இந்த குடும்பத்திற்கு நிதி வழங்க வேண்டும். தொடர்ந்து திமுக ஆட்சி நடந்த அதே சம்பவம் இப்பொழுது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு அரசும் முதலமைச்சரும் முழு பொறுப்பேற்க வேண்டும். தொடர்ந்து இனிமேல் இது மாதிரி சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்கு, இன்னும் கஞ்சா போதைப் பொருட்கள் பழக்கத்திலே இருக்கிறது. அதை உடனடியாக அரசாங்கம் பொறுப்பேற்று, இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். நேற்றைய தினம் நானும் அமைச்சரும் டெல்லியில் இருந்தோம். ஏற்கனவே சட்ட அமைச்சரிடம் இது குறித்து பேசியிருக்கிறோம். மாநில அரசும் உடனடியாக இதற்கு சட்ட திருத்தம் கொண்டு வந்து, சட்டமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வந்து, இது மாதிரி சம்பவங்களில் 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளாக அதற்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.